Hi, hello viewers, welcome to JP INFOTECH. Daily இந்த சேனல்ல புது விதமான டெக்னிக்கல் அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் டெய்லி ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா Boomerang அப்படின்ற ஒரு ஆட்-ஆன் பற்றி. இது ஜிமெயில் இருக்கிற ஒரு ஃபீச்சருங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து புது ஃபீச்சர் கிடையாது, இது ஏற்கனவே இருக்கிற ஃபீச்சர் தான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் இருக்குது, ஏன்னா இது ஹிடனில் இருக்கிறதால. இப்போ இன்றைக்கி நம்ம அந்த ஃபீச்சரை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறது. ஸோ இந்த Boomerang அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயில்ஸை நம்ம எஃபிஷியண்ட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த Boomerangன்றது. ஸோ எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 7 o'clock இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னுடைய மேனேஜருக்கு நான் ஒரு மெயில் ரிப்போர்ட் அனுப்பணும். ஆனால் அந்த டைமில் நான் அவைலபிள் இல்லை. 6 o'clock நான் கிளம்பிடுவேன். ஆனால் 7 o'clock தான் டெய்லி நான் ரிப்போர்ட் பண்ணணும் அவருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 7 o'clock ஷார்ப்பாக அந்த இமெயில் வந்து அவருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா, நான் அந்த மெயிலை நான் கம்போஸ் பண்ணிவிட்டு நான் பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் வந்து ஷூட் அவுட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி டைம், டேட், எந்த டைமில் இது பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டூல், இந்த ஆட்-ஆன் மூலிமா நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி வந்து ஷெடியூல்டு இமெயில்ஸ் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரீட் ரெசிபியன்ஸு. இப்போ நம்மளுக்கு பர்டிகுலர் யூசருக்கு வந்து நம்ம வந்து மெயில் அனுப்புகிறோம், ஒரு பர்சனுக்கு அனுப்புகிறோம். அவங்க சொல்கிறாங்க எனக்கு மெயிலே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெயில் அனுப்பிட்டோம், அவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எனக்கு மெயில் வரலன்னு சும்மா சொன்னால் கூட நம்ம இதில் செக் பண்ணிக்கலாங்க, ட்ராக் பண்ணிக்கலாம். அவங்க எத்தனை தடவை அந்த மெயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எத்தனை தடவை கிளிக் பண்ணி படிச்சிருக்காங்க, 2 தடவை படிச்சிருக்காங்களா, 3 தடவை படிச்சிருக்காங்களா அப்படின்றத கூட நம்ம அதில் ட்ராக் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபாலோ அப்ஸ் ரெகுலராக ஒரு ஃபாலோ அப்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெயில் அனுப்புகிறோம், ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ நம்ம அனுப்புகிறோம். அவங்க வந்து அந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ரிமைண்டர் மெயில் பண்ணலாம், அவங்களுக்கு ஃபாலோ அப் இமெயில் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த Boomerangல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ டுடோரியலில் பார்ப்போங்க. வாங்க டெமோக்குள்ளே போவோம். ஹலோ வியூஸ், இப்போ நம்ம Boomerang உடைய டெமோ செஷனுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி Boomerang இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, மெயில்ஸ் எப்படி எஃபிஷியண்ட்டாக சென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் கூட லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட ஜிமெயில் கூட லாகின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இடத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதோட டிஃப்ரெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண அப்புறம் காட்டுறேன். ஸோ ஒரு நியூ டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு Boomerang ஜிமெயில் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாலே Boomerang உடைய ஒஃபிஷியல் மெயில் ஐடி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் திஸ் டு யர் ஜிமெயில் அப்படின்னு வரும். ஸோ அதை கொடுத்து அலோவ் கொடுத்துக்கோங்க, பாப்அப்ஸ் அலோவ் கொடுத்துக்கோங்க, பர்மிஷன்ஸ் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து Boomerang வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலுக்குள்ளே போனீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்த பார்க்க சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த Boomerang சிம்பிள் ஆட் ஆகிடுச்சு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா Boomerang இது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ Boomerang வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்போஸை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ ஏற்கனவே நீங்கள் Boomerang இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்ட் சென்ட் லேட்டர், இந்த பார்ட் வந்து ஆட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு இமெயில் நம்ம வந்து சென்ட் லேட்டர் இமெயில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம வந்து அந்த மெயிலை எப்படி சென்ட் பண்ணுறதுன்ற ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வந்து சென்ட் லேட்டர் அப்படின்றத டெமோ பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெயில் வந்து கம்போஸ் பண்ணிக்கிறேன். jpinfotechprojects@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:33. ஸோ இப்போ நான் சென்ட் லேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இன் 1 hour, இன் 2 hours, இன் 4 hours, டுமாரோ மார்னிங், டுமாரோ ஆஃப்டர்நூன், இன் 2 days, இன் 4 days அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஸ்பெசிஃபிக் டைம், ஸ்பெசிஃபிக் டேட்னு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3rd May 8:33. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 8:36ன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஷெட்யூலிங் த மெசேஜ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த சென்டருடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்காது. ஓகேங்களா? மீன் வயலில் இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மெயில் அனுப்பி காட்டுறேன் உங்களுக்கு. இன்ஸ்டன்ட் மெயில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் லேட்டர் கிளிக் பண்ணாமல் ஆர்டினரி சென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த இன்ஸ்டன்ட் இமெயில் உடனே வந்துருச்சு. ஆனால் நம்ம அந்த டைம் செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இமெயில் வரல பார்த்தீங்களா, அந்த டைம் நம்ம வரும்போது அது நம்ம வந்து நான் உங்களுக்கு அந்த இமெயில் வந்து வந்திருக்கிறத காட்டுறேன். அதுக்குள்ளே நம்ம மற்ற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கம்போஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ரிக்வஸ்ட் ரீட் ரெசிபியன்ட் அண்ட் ட்ராக் கிளிக். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து எவ்வளோ தடவை அந்த இமெயில் ஓப்பன் பண்ணியிருக்காரா இல்லையா, எவ்வளோ தடவை கிளிக் பண்ணியிருக்காரு இல்லையா அப்படின்றத பற்றி இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் யூசருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு ஆர்டினரி ஒரு சும்மா ஒரு டெமோ இமெயில் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்து மெயில் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஹஸ் ரிக்வஸ்டட் ரீட் ரெசிபியன்ட் இஃப் டு நாட் விஷ் டு ப்ரொவைட் ஒன் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிடும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து சென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் யூசர் வந்து எத்தனை தடவை கிளிக் பண்ணியிருக்காரு, எத்தனை தடவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஸோ வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள ஒரு இமெயில் வரல அப்படின்னா மறுபடியும் அதை வந்து ரீசெண்ட் பண்ண இல்லை ஷெடியூல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது செலக்ட் பண்ண உடனே எந்த பர்டிகுலர் டைம் கேட்கும், இஃப் நோ ரிப்ளை, நாட் கிளிக், நாட் ஓப்பன், ரிகார்ட்லெஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் மெயில் அனுப்புகிற இப்போ ரிப்ளை அவங்க கிட்ட வரல அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு மறுபடியும் ரீசெண்ட் பண்ணாலும் நீங்கள் ரீசெண்ட் பண்ணிக்கலாம். இஃப் நோ ரிப்ளை அப்படின்றதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இமெயில்ஸில் ரெஸ்பாண்டபிள் அப்படின்ற ஆப்ஷனில். ஸோ இது என்னன்றதை நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ இப்போ பர்டிகுலர் இந்த ரெஸ்பாண்டபிள் அப்படின்றதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட் இப்போ டைப் பண்ணல. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் இஸ் பிளாங்க். ஸோ உங்களுடைய இமெயில்ஸை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி அதோடைய ரிசல்ட் என்னன்றதை சொல்லும். ஸோ இப்போ நான் இதில் ஏதாவது டைப் பண்ணுறேன், டெஸ்டிங் டேட்டா, ஹாய், how are you, do you have any jobs. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லென்த் காட்டும், வேர்ட் கவுண்ட் எவ்வளோன்றது காட்டும், கொஷின் நான் 2 கொஷின் கேட்டிருக்கேன், அந்த 2 கொஷின்ஸ் அப்படின்றத இதில் காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லெவல்ஸ் காட்டும். ரீடிங் லெவல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெயிலில் வந்து எவ்வளோ பெரிய மெயில்ஸ் வந்து நம்ம ரீடிங் அதிகமாக நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஒரு கம்மியான ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீடிங் லெவல் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணுறேன் பாருங்கள். இந்த கண்டென்ட்டை இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன், பெருசாக ஒரு மெயில் கம்போஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீடிங் லெவல் வந்து கம்மியாகுது பாருங்கள். ஸோ பெரிய மெயில்ஸாக இருந்துச்சுன்னா ரீடிங் லெவல் கம்மியாகும் அப்படின்றத காட்டுது. கொஷின்ஸ் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, வேர்ட் கவுண்ட், ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது இதில் ரெஸ்பான்ஸில் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இது வந்து ப்ரோ அண்ட் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவிட்டி, பொலைட்னஸ், சப்ஜெக்டிவிட்டி. பொலைட்னஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டேர் யூ, நம்ம ஒரு ஹாஷாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா பொலைட்னஸ் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு சாஃப்டாக கொஸ்டின் கேட்கணும்னா பொலைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய மெயில்ஸை வந்து எப்படி நம்மளோட மெயில்ஸ் வந்து இருக்குன்றதை ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மெயில் போய் பார்ப்போம், இந்த மெயில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் லேட்டர் நம்ம 8:36 கொடுத்தோம், கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா 8:36க்கு அந்த மெயில் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பூம்ராக் இந்த லேபிள் இந்த பூம்ராக் அப்படின்ற லேபிள் வந்து இதில் ஆட் ஆயிருக்கும் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே. ஸோ அதில் அவுட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மெயில் வந்து சேவ் ஆயிருக்குன்னா அவுட் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம், மறுபடியும் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது காட்டுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நாளைக்கு இந்த மெயில் அனுப்பணும் அப்படின்னு 5th அன்னைக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். பட் ஆனால் இப்போ வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா அந்த மெயில் வந்து இப்போ எனக்கு அது ரீஷெடியூல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பூம்ராக் அவுட் பாக்ஸ்குள்ளே போனீங்கன்னா அவுட் பாக்ஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த மெயில் அதில் இருக்கும். ஸோ அந்த மெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். என்ன ஆப்ஷன்ஸ்னால் அந்த மெசேஜை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எடிட் மெசேஜ் கொடுத்து நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெசேஜ் நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இது பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம், டிஸ்கார்ட்னா டிஸ்கார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த மெசேஜை.
ஸோ இப்போ இந்த அவுட் பாக்ஸ்க்குள்ள போனீங்கன்னா அந்த சேவ் பண்ண மெசேஜ் இதில் காட்டும். ஸோ டேட் வந்து 5th கொடுத்துருக்கேன். நான் இப்போ ரீஷெடியூல் பண்ணலாம். இப்பயே சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்பயே சென்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் சென்ட் அது க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்போ இப்பயே நான் வந்து டோன்ட் சென்ட் கொடுத்து அதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பூமராங்கை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு JP Infotech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.